السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد. கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவின் நல்லடியார்களே, அல்லாஹுடைய பேரருளால் ஈமானுடைய கிளைகளை அறிந்து கொள்கிற இந்த தொடரிலே விதியை நம்புதல் என்ற முக்கியமான தலைப்பை எடுத்துக்கொண்டு நேற்றைய தினம் ஒரு சில செய்திகளை நாம் பார்த்தோம். இந்த விதியை பொறுத்த வரைக்கும் பல வசனங்கள்ல, திருமறை குர்ஆனுடைய பல வசனங்களில அல்லாஹ் நாடியதுதான் நடக்குது. ஒருவன் நல்லவன் ஆகுறதும் கெட்டவன் ஆகுறதும் சொர்க்கவாசி ஆகுறதும் நரகவாசி ஆகுறதும் அல்லாஹ் விதித்த ஏற்பாட்டின்படிதானே தவிர மனிதனுக்கு எந்த ஒரு சுதந்திரமும் இல்லை என்ற கருத்துப்பட உள்ள வசனங்களையும் பார்த்தோம். இல்ல மனுஷன்தான் அவன் தப்புக்கு பொறுப்பாளி, அவனுக்கு சுதந்திரம் இருக்குது என்று சொல்லக்கூடிய வசனங்களை எடுத்து அதுல ஒரு சில வசனங்களை நாம் பார்த்திருக்கிறோம். அதன் தொடர்ச்சியாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமறை குர்ஆன்ல சொல்கிறான், அதாவது மனிதர்கள் செய்கிற தப்புகளை குறிப்பிடும் பொழுது அவர்களுடைய அநியாயத்திற்கு அவர்கள்தான் பொறுப்பாளி, நாம் பொறுப்பாளி இல்லை அப்படிங்கிற கருத்துப்பட அல்லாஹ் பல இடங்கள்ல சொல்கிறான். அதுல ஒரு வசனம் என்ன என்று சொன்னால், 5வது அத்தியாயம் 6வது வசனத்துல மா யுரீதுல்லாஹு லியஜ்அல அலைக்கும் மின் ஹரஜின், அல்லாஹ் உங்களுக்கு எந்த ஒரு கஷ்டத்தையும் கொடுக்க நாடவில்லை. வலாக்கி யுரீது லியுத்தஹிரக்கும், உங்களை தூய்மைப்படுத்தவே அவன் விரும்புகிறான். ஒலி யுத்திம்ம நிஅமத்துஹு அலைக்கும், உங்களுக்கு அவனுடைய அருட்கொடைகளை முழுமைப்படுத்த நினைக்கிறான். அவன் நினைக்கிறது என்ன என்று கேட்டால், நீங்க நல்லவங்களாக நின்று அவன் நினைக்கிறான், அப்ப நீங்க தான் கெட்டு போறீங்கன்னு அர்த்தம். நான் அவன் நினைக்கிறது என்னன்னு கேட்டா, நீங்கள் நல்லவர்களாக ஆக வேண்டும் என்று நான் நினைக்கிறேன், நீ என்னடாண்டா இந்த மாதிரி கெட்டு போயிடுறியப்பா என்ற கருத்துப்பட கெட்டு போறது நம்ம கையில் இருக்குது என்று அல்லாஹ் சொல்லுகிறான். அதே மாதிரி 8:67 அல்லாஹ் சொல்லுகிறான், துரியதூன அரள துன்யா வல்லாஹு யுரீதுல் ஆகிரா, அல்லாஹ் ஆகிரத்தை நீங்கள் தேர்ந்தெடுக்க வேண்டும் என்று நாடுகிறான், நீங்களோ துன்யாவுடைய சாதனத்தை நாடுகிறீர்களே. அல்லாஹ் நாடுறதுக்கு மாத்தமா நம்ம நாடுறோமா? அப்படின்னா என்ன அர்த்தம்? அல்லாஹ் திணிக்கலன்னு ஆகுது. இதுல அல்லாஹ் விரும்புறது நீங்கள் எல்லாம் ஆகிரத்தை தேர்ந்தெடுக்கணுங்கிறது தான். யாரையும் வழிகெடுக்கிற வேலை அல்லாஹ் செய்யறது இல்ல. எல்லாரும் ஆகிரத்துக்கு உழைங்கன்னு நான் நினைக்கிறேன், நீங்க என்னடாண்டா துன்யாவை தேடுறீங்களப்பான்னு சொல்றான். அப்ப இதுக்கு என்ன அர்த்தம்? நம்ம தான் தீர்மானிக்கிறோம்னு அர்த்தம். அல்லாஹ் நம்மளை சொர்க்கவாசி ஆக்க நினைக்கிறான், நம்மளா முடிவு செய்துதான் நரகவாசியா ஆகுறோம் என்ற கருத்தை 8:67 அன்பால்ங்கிற சூறாவுல 67வது வசனத்துல அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அதே மாதிரி 4:97 அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், விசாரிக்கிற மறுமை நாள்ல விசாரிக்கும் பொழுது மலக்குகள் உயிரை கைப்பற்றும் பொழுது, ஏன்பா நீங்கள் கெட்ட அநியாயம் செய்யற ஊர்ல இருந்தீங்க, ஹிஜ்ரத் பண்ணி போயிட வேண்டியதானே, அல்லாஹ்வுடைய பூமி விசாலமா இல்லையா அப்படின்னு சொல்லி மலக்குகள் கேட்பார்கள். அப்ப நீங்கள் அல்லாஹ்வுடைய பூமி விசாலமா இருக்குது, நீங்க ஏன் ஹிஜ்ரத் செய்யல என்று நம்ம கேட்போம் அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். நீங்க ஏன் ஹிஜ்ரத் செய்யலன்னு எப்ப கேட்க முடியும்? நமக்கு அதிகாரம் தான் கேட்க முடியும். நம்மள்ட்ட அதிகாரம் இருக்கிற மாதிரி கருத்துப்பட அல்லாஹ் இந்த வசனத்திலையும் சொல்லி காட்டுகிறான். அதே மாதிரி 4:97 6:26 சொல்லுகிறான், யுஹ்லிகூன இல்லா அன்ஃபுஸஹும், அவர்கள் தங்களை தாங்களே தான் அழித்துக் கொள்கிறார்கள், வமா யஷூரூன், அவர்கள் அதை உணர்வதில்லை. நம்ம யாரையும் அழிக்கிறதுனா இல்ல, அவனா நாசமாகிட்டு போனான், அவன் தன்னால் நாசமாகறான தவிர அதுல நமக்கு எந்த சம்பந்தமும் இல்லைன்னு சொல்லி அல்ல 6:26 சொல்றான். 7:23 சொல்றான், ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்வுடைய ஏற்பாட்டின்படிதான் அந்த இறை கட்டளையை மீறினாங்க. ஒரு ஹதீஸ் வருது, நம்ம நேற்று சொல்லி காட்டிருக்கிறோம். அதே ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்ட்ட மன்னிப்பு கேட்கிறாங்க. எப்படி? ரப்பனா, எங்கள் இறைவா, லலம்னா அன்ஃபுஸனா, நாங்க தான் எங்களுக்கு அநியாயம் செஞ்சிட்டோம், நீ மன்னிக்கவில்லை என்றால், அருள் புரியவில்லை என்றால் நாங்க நஷ்டவாளி ஆயிருவோம்லான்னு சொல்றாங்க. சொன்னதாக 7:23 அல்லாஹ் சொல்லி காட்டுறான். ஆதம் அலைஹிஸ்ஸலாமும் ஹவ்வாவும் ரெண்டும் சேர்ந்து தப்பு பண்ணிவிட்டு, இந்த தப்பு நாங்களா செஞ்சோம், நீ செய்யல
நீ அந்த மாதிரி எங்களை படைக்கல, நாங்களாதான் தப்பு செஞ்சுட்டோம் அவங்க கேட்க, அல்லாஹ் அதை மன்னித்து விட்டான் என்ற கருத்தை 7:23 நீங்க பார்க்கலாம். மனிதன் அவனா தான் தப்பு செய்யறான். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் இயற்கையிலேயே அப்படி படைக்கப்பட்டிருந்தாருன்னு வைங்க, அது அவர் செய்யணுங்கிறது அல்லாஹ்வுடைய ஏற்பாடு என்று சொன்னா அவரையே மன்னிப்பு கேட்கணும். அவர் எதுக்கு எல்லாம் தூக்கி எறியணும்? முதல்ல நீ செஞ்ச நான் செஞ்சு ஏற்பாடு பண்ணி தானே நடந்த, இல்ல உன்னையும் நான் என்ன சொல்றேன் அல்ல அங்க வச்சுக்கிற வேண்டியதானே, வெளியே போன்னு சொல்றான், வெளியே போ அப்படின்னு அல்லாஹ் உத்தரவு போட்டிருக்கான். அப்ப இது 7:23 நீங்கள் பார்க்கலாம். அதே மாதிரி 2:57 சொல்லுகிறான், ஒமா லலமூனா உலகின் கான அம்புசகம் எல்லலிமூன், அவர்கள் நமக்கு அநியாயம் செய்யவில்லை, தமக்கு தாமே அநியாயம் செய்து விட்டார்கள் என்று சொல்றான். 3:117 சொல்லுகிறான், ஒமா லலமஹமுல்லா உலகின் அம்புசகம் எல்லலிமூன், அவர்களுக்கு அல்லாஹ் அநியாயம் செய்யவில்லை, தங்களுக்கு அவர்களை அநியாயம் செய்து கொண்டார்கள் அப்படிங்கறத சொல்றான். இதே கருத்து 9:70 10:44 இதுல எல்லாம் 11:101 16:33 16:118 இதுல எல்லாம் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். இதெல்லாம் என்ன சொல்றான்னு கேட்டா, அவங்க தங்களுக்கு தாங்கள் அநியாயம் செஞ்சுட்டாங்களே தவிர நம்ம ஒண்ணு அநியாயம் செய்யல. அப்ப நம்மளை கெட்டவனாவே அல்லாஹ் ஆக்குனான்னு சொன்னா அல்லாஹ் அநியாயம் செஞ்சாண்டா ஆயிரும். அப்படி செய்யலையா, நீ தாண்டா செஞ்சுக்கிட்ட, நான் நல்லவனா போறது வாசலையும் உனக்கு திறந்து விட்டுக்கிறேன், கெட்டவனா போறதா இருந்தாலும் நீ முடிவு செய்யலாம், நீ தேர்ந்தெடுத்துட்டு கெட்டவனா போயிட்ட, அதுக்கு நான் என்ன பண்ணுவேன் என்ற கருத்துப்பட அவர்கள் தங்களுக்கு அவங்க அநியாயம் செஞ்சுக்கிட்டாங்களே தவிர நான் அநியாயம் செய்யல அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அதே மாதிரி 18:49 அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், மறுமை நாள்ல நிறுத்தி ஏட்ட கையில கொடுத்தவனும் சொல்லுவானா, மாலி ஹாதல் கிதாப் லா யுகாதிரு சகீரத்தன் வலா கபீரத்தன் இல்ல அஹ்சாஹா, இந்த ஏடு என்ன ஒரு சின்னது பெருசு எதையுமே விட மாட்டேங்குது என்று சொல்வார்கள். வஜது மா அமிலு ஹாதிரா, அவர்கள் எதை செய்தார்களோ அதை கண்முன்னே பெற்றுக் கொள்வார்கள். ஒலா எழுதிமு ரப்புக்காகதா, உமது இறைவன் யாருக்கு அநியாயம் செய்ய மாட்டான், அவன் செஞ்சதான் பெற்றுக்கொள்ள போகிறான் தண்டனைய. நான் அநியாயமா தூக்கி அவன நரகத்துல போடல, இந்த செஞ்சது ரிக்கார்ட கையில கொடுத்துட்டு போட போறேன். அப்ப செஞ்சது அவன் செஞ்சான்னு அர்த்தம். அல்லாவா செய்யற மாதிரி சுபாவத்திலே படைச்சு வச்சிருந்தான்னு சொன்னா அவன் செஞ்ச தண்டனை அனுபவிக்கிறான்னு சொல்ல முடியாது. அல்லாஹ் என்ன சொல்றான்னு கேட்டா, சின்னது பெருசு விடாம எல்லாத்தையும் எழுதி, இந்த அப்பா இதெல்லாம் இத்தனை நீ செஞ்சிருக்கிற, இத்தனை இதை செஞ்ச, இந்த மாசம் அதை செஞ்ச, போன வருஷம் இதை செஞ்ச என்று ரிக்கார்ட கையில கொடுத்துட்டு நரகத்துல தள்ளுறான். தள்ளும் போது சொல்றான், நான் அநியாயமா தள்ளல, அவன் செஞ்சதுக்கு தள்ளுறான், நானா சும்மா தள்ளல என்று அல்லாஹ் சொல்வதிலிருந்து நல்லது செய்வதும் நம்ம கையில, கெட்டது செய்யறதும் நம்ம கையில என்ற அதிகாரம் இருப்பதாக அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அதே மாதிரி 18:59 சொல்லு, இது 18:49 18:59 சொல்லுகிறான், சில ஊர்களை எல்லாம் அழிச்சிருக்கிறான், ஆது சமூக கூட்டங்கள்லாம் அழிச்சிருக்கிறான். அதுகளை பற்றி பேசும்போது சொல்லுகிறான், ஒரு தில்கல் குரா அகலக்கனாகும், அந்த ஊர்களை நாம் அழித்து விட்டோம், லம்மா வரமும் அவங்க அநியாயம் செஞ்ச போது அழித்தோம். அழிச்ச சும்மா நம்ம அழிக்கணும்னு பிளான் பண்ணிக்கிட்டு அழிக்கல, அநியாயம் செய்யாட்டி அழிச்சிருக்க மாட்டோம், அவன் அநியாயம் செய்த பொழுது நாம் அழித்து விட்டோம் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் 18:59 சொல்லி காட்டுகிறான். அதே மாதிரி 29:40 சில பேரை மூழ்கடித்திருக்கிறோம், சில பேரை பூமிக்குள்ளேயே அவர்களை புதையுண்டு போக செய்திருக்கிறோம், சில பேருக்கு பாவத்தின் காரணமாக நாம் பிடித்திருக்கிறோம், சில பேருக்கு கல்மாரி புளிய செய்திருக்கிறோம், சில பேருக்கு பெரிய இடியோசை இறக்கி அழித்திருக்கிறோம். இது எல்லாத்துக்குமே காரணம் அவன் செஞ்சத புங்குறான்ல. அதாவது 29:40 சொல்றான், குல்லன் அகதுனா பிதம்பிஹி, ஒவ்வொருவரையும் அவரவர் பாவத்திற்காகத்தான் நாம் பிடித்தோம், அவன் செஞ்ச பாவத்துக்கு பிடித்தோம். மின்ஹும் மன் அர்சல்னா அலைஹி ஹாசிபா, சில பேருக்கு கல்மாரி பொழிந்திருக்கிறோம், மின்ஹும் மன் அகதத்துஹு ஸைஹா, சில பேருக்கு எதிராக இடியோசையை இறக்கி இருக்கிறோம், மின்ஹும் மன் கஸவனா பிஹில் அர்ல், சில பேரை பூமியிலேயே புதையுண்டு போக செய்து விட்டோம், மின்ஹும் மன் நகரக்னா, சில பேரை தண்ணீரில் மூழ்கடித்து வெள்ளத்தை ஏற்படுத்தி மூழ்கடித்து சாகடித்திருக்கிறோம். வமா கான அல்லாஹு லியظ்லிமஹும், இவர்களுக்கு அல்லாஹ் யாருக்கும் அநியாயம் செய்யவில்லை, இந்த ஆளுக்கு யாருக்குமே அல்லாஹ் செஞ்ச அநியாயம் கிடையாது. உலாக்கின் அன்புசரும் எல்லரிமூன் காணும் அன்புசரும் எல்லரிமூன், தங்களுக்கு அநியாயம் செஞ்சுட்டாங்க, அவன் செஞ்சு தப்புக்கு தான் நான் பண்ணினேன். அப்ப தப்பு செய்யறது அவன் எடுக்கிற முடிவுன்னு சொல்றான் அல்லாஹ். இதுல அவனா தீர்மானிச்சு செஞ்சனாலதான் உலகத்தில் அழிக்கிறேன், ஒழுங்கா நடந்துருந்தா அழிக்க மாட்டேன். அப்ப ஒழுங்கா நடக்கிறது ஒழுங்கா நடக்காம இருக்கணும் நம்ம கையில. கருத்து வருதுல, அந்த கருத்தை எல்லாம் சொல்லி காட்டினா இது 29:40. அதே மாதிரி 30:9 இவர்களை விட வலிமையான எத்தனையோ கூட்டத்தை எல்லாம் அழித்திருக்கிறான்.